2 நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரை பார்த்தாலும் சரி, உறவினர்களை பார்த்தாலும் சரி, நம்ம கேட்குற வார்த்தை நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எப்படி இருக்கிறாங்க? மனைவி, குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? என்ன படிக்கிறாங்க? என்ன சம்பாதிக்கிறீங்க? என்ன வீடு கட்டிட்டீங்களா? வண்டி வாங்கிட்டீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குது, நகை புதுசாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? எப்படி வாங்கினீங்க? எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? ஊரில் எப்படி இருக்கிறாங்க? எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? சொல்லிட்டு எண்ணிலடங்காத கேள்விகளை கேட்டு நம்ம அனைத்தையுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா? உண்மையிலேயே நம்ம அதிகமாக அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண அளவிற்கு நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, அதே போல் நம்ம என்ன கர்மாவை அந்த பூமியில் சுமந்துட்டு வந்துட்டோம். அதேமாதிரி இந்த கர்மாவை எப்படி குறைக்கிறது, நமக்கு ஏன் நோய் வருது, நமக்கு ஏன் சிக்கல்கள் வருது, நமக்கு ஏன் கடன் வருது, நம்ம ஏன் அடுத்தவங்க மாதிரி வாழ முடியல, நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்கிறோமா, நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோமா, நம்ம பாதையில் ஏன் இந்தளவுக்கு முள்ளும் கல்லும் வருது அப்படின்றத எண்ணி நம்மளை பற்றி நாம் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், மேன்மை நிலைக்கு வரலாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக அந்த மனித பிறவி எடுக்கலை. அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு பல ஜென்மங்களாக காத்திருந்து தான் அந்த பிறவி எடுத்திருக்கிறோம். பிறவிகளின் கிரீடம் மனித பிறவின்னு சொல்லிட்டு பல நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எண்ணிலடங்காத பிறவிகள் எடுத்து இந்த பிறவிக்கு வந்துட்டோம். திரும்பவும் அந்த பிறவிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காமல் இந்த பிறவிலேருந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம எப்படி போகிறதுன்றதை பற்றி சிந்திக்க முயற்சி செய்வோம். அதனால் நாம் யார், எங்கேருந்து வந்தோன்றதை முதல்ல தெரிஞ்சுப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.